சிவகாமி வந்து கண்மணி கிட்ட சொல்றாங்க. அவங்க வந்து கல்யாணம் வந்து பொய் சொல்ட்டாங்க கல்யாணத்தில அப்டின்தாம்மா அன்புக்கு கோவம். வேற எந்த கோவமும் கிடையாது. கொஞ்சம் பார்த்துக்கம்மா அவன் ஏதாவது வந்து உன்கிட்ட கோவமா நடந்துக்கினா அப்டின்னு சொல்றாங்க. பரவாயில்ல அத்த நான் பார்த்துக்கிறேன் அப்டின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து பால் சொம்பு வாங்கிட்டு உள்ள வந்து அன்பு ரூம்க்குள்ள போறாங்க. அப்போ கண்மணி ரொம்ப பதட்டம் அடையிறாங்க. ஐயோ! இவர் வேற ரொம்ப கோவமா இருந்தாரே நம்ம மேல. இப்ப என்ன சொல்லுவாரோ தெரியலையே அப்டின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அன்பு வந்து பார்க்குறா கண்மணிய. எடுத்துட்டு வந்துட்டா பால் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே வந்து பால் அத்தை குடுத்தாங்க அப்டின்னோனே எனக்கு ஒன்றும் தேவையில்ல அங்கே வை அப்படின்றாரு. உடனே வச்சிடுறாங்க. என் மேலே இன்னும் கோவமா இருக்கீங்களா அப்படின்னோடனே எனக்கு எதுக்கு உன் மேலே கோவம், உன்ன மாதிரி ஆளுங்கிட்டலாம் கோவப்படுறதோட சும்மா இருக்கலாம் அப்படின்றாரு. என்னங்க நீங்கள் கோவமாகவே பேசிட்டு இருக்கீங்க, முன்னெல்லாம் என்கிட்ட அன்பாக தானே பேசுவீங்க, ஏங்க இப்போ கோவமாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி கோவமாக பேசுகிறேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து இல்லைங்க, அது வந்து இங்கே பாரு, நீ பண்ண வேலை எல்லாமே வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தெரிஞ்சு கூட நான் அமைதியாக இருக்கேன்னா என்ன காரணம் தெரியுமா, என் அம்மாக்காக தான், மற்றபடி வேறு என்ன காரணமும் கிடையாது. நீ செஞ்ச நம்பிக்கை துரோகத்தை இன்னும் நான் மறக்கலை அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, என் அம்மா தெரியாமல் வந்து இந்த மாதிரி பொய் சொல்லிட்டாங்க, அதுக்காக இப்படியா பேசுறது அப்படின்றாங்க. உன் அம்மா சொன்னதுக்காக நான் வந்து சொல்லலையே, நீ பண்ண நம்பிக்கை துரோகம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னொன்னே, நீயும் அந்த வெண்ணிலாவும் போட்டு நாடகத்தில் நான் இவ்வளோ கஷ்டமாயிட்டேன், நீ என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும், நீங்கள் பண்ண வேலையில் இப்போ வரைக்கும் நான் அனுபவிச்சுட்ருக்கேன், ஆனால் அது எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே பில்டப் பண்ணுறியா, என்னை அடையணும் தானே இவ்வளவும் பண்ணேன், இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆகணும், இந்த சொத்தெல்லாம் அடையணும் தானே இதெல்லாம் பண்ணேன், இங்கே பாரு நிறுத்துறீங்களா, ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் இப்படிலாம் பேசுறது ரொம்ப பெரிய தப்பு, நானும் வெண்ணிலாவும் பிளான் போட்டேன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னோடனே ஒன்றும் புரியாமல் நடிக்காத, வெண்ணிலாவை நான் விரும்புறதை வச்சு தானே என்கிட்ட ப்ளே பண்ணேன் அப்படின்னோடனே அதிர்ஷ்டம். என்னது நீங்கள் வெண்ணிலாவை விரும்புறீங்களா, சத்தியமாக இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, பிடிக்காதடி ரொம்ப அப்படின்றாரு. நான் நடிக்கிறேன், நான் என்ன சொல்கிறீங்க நீங்கள் வெண்ணிலாவை விரும்பின விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் என்னதான் விரும்புறீங்கன்னு நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. சும்மா அழுது சீன் போடாத, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க, இங்கே பாருங்கள், வெண்ணிலாவை நீங்கள் விரும்பின விஷயமும் இல்லை என்ன விரும்பாத விஷயமும் எனக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் என்னதான் விரும்புறீங்கன்னு நினச்சிட்டு இவ்வளோ நாள் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் இப்படிலாம் வெண்ணிலாவை விரும்புனீங்கன்னு நினச்சிருந்தா சத்தியமாக உங்ககிட்ட பேசியிருக்க கூட மாட்டேன், எனக்கு சத்தியமாக எந்த விஷயமும் தெரியாது அப்படின்றாங்க. உடனே பார்க்குறாரு, என்ன இவ எந்த விஷயமும் தெரியாதுன்றா, நீ போய் சொல்லாத, உனக்கு எல்லாமே தெரியும், நீ வேணும் தான் பண்ணுற, இங்கே பாருங்கள் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது, நீங்கள் சொல்லி தான் நீங்களும் வெண்ணிலா விரும்பியிருக்கேன்ற விஷயம் எனக்கு தெரியும், வெண்ணிலா என்கிட்ட சொல்லவே சொல்லலை அப்படின்னோடனே பொய் சொல்லாதீங்க, 2 பேரும் சேர்ந்து தானே இதெல்லாம் பண்ணீங்க, சத்தியமாக கிடையாதுங்க, நீங்கள் நம்ப கிட்ட போங்க, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், வெண்ணிலா நீங்கள் என்னை விரும்பலன்னு சொல்கிறீங்க பாருங்கள், இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அதை பார்த்துட்டு வந்து ஒன்றும் புரியாமல் அன்பு யோசிக்கிறாரு, இவ உண்மையை சொல்கிறாளா, இல்லை இவ பொய் தான் சொல்கிறா, உண்மையை சொல்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது, இவ நடித்து நம்மளை ஏமாற்ற பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுட்டு இருக்காங்க கண்மணி.